ஹாய் மை ஃபேமிலிஸ். நாமளும் ரொம்ப நாளாக ஒரு ஆட்டத்தை போட்டுடலான்னு பார்க்குறோம். அதுக்கு ஒரு நேரம் அமைய மாட்டேங்குதுங்க. இன்றைக்கி என்ன ஆனாலும் ஒரு ஆட்டத்தை போடுறோம். வாங்க போகலாம். என்னடா பூவெல்லாம் ஆசையாக வாங்கிட்டு வந்திருக்காருன்னு சந்தோஷப்பட்டேங்க. அப்புறம் தான் தெரியுது இது ரீல்ஸ்க்காகன்னு. ஒரு ஷோவில் அவார்டு கூட வாங்கிடலாம் போல இருக்குது. ஆனால் இவர் கையால் ஒரு முழம் பூ வாங்குறது ரொம்ப கஷ்டம். ஒரு நாளாவது நான் சொல்லாமல் பூ வாங்கிட்டு வந்து கொடுத்துட மாட்டாரான்னு காத்திருந்து காலம்தான் போச்சு. வாங்கிட்டு வந்து கொடுத்த பாடு இல்லை. இதை நான் சொல்லியும் பார்த்துட்டேன். கேட்காம ஒரு நாளாவது வாங்கிட்டு வந்து தருவீங்களான்னு. அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாரு பாருங்க. பூவெல்லாம் நினச்சா வாங்கிட்டு வரக்கூடாது. அப்படி வாங்கிட்டு வந்தால் அந்த பூவுக்கும் மதிப்பு இருக்காது, வாங்கிட்டு வர எனக்கும் மதிப்பு இருக்காதுன்னு சொல்கிறாரு. இதில் என்னங்க மதிப்பு இருக்குது? உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி இருக்காங்களா? அப்படி இருந்தால் என்ன காரணம் சொல்லுவாங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெனிஸ்க்கு எப்போ வீடியோ எடுத்தாலும் உடனே மூக்கு வேத்துக்கும். நம்ம வீட்டை சுற்றி இப்போ ஃபுல்லாக பயிரெலாம் வந்துடுச்சு. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. சரின்னு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சாங் எடுத்திருந்தோம். 2 சுற்று தான் சுற்றியிருப்பேன். அதுக்கே தலையெல்லாம் சுற்றிருச்சு. வயசாயிடுச்சுன்னு அப்போ தான் தெரியுது. 30 தாண்டுவோமா? நைட்டு நம்ம ஊரில் நல்ல மழை. அப்படியே மழைக்கு ஏற்ற மாதிரி சிம்பிளாக கோதுமை தோசையும் வேர்க்கடலை சட்னியும் செஞ்சு சாப்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.